ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கத்தில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கோடை வெயில் வாட்டிய நிலையில் இதமான சூழல். பலத்த காற்றுடன் பல்வேறு இடங்களில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை. உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி ரத்து எதிரொலி. இணையதளத்தில் மலர் கண்காட்சி ஒளிபரப்பு தொடக்கம். இணையதளத்தில் மலர் கண்காட்சி ஒளிபரப்பு. ஆந்திராவில் கொரோனாவை குணப்படுத்தும் மூலிகை மருந்து. நாட்டு வைத்தியரின் வீட்டை நோயாளிகள் முற்றுகையிடுவதால் வெறிச்சோடிய மருத்துவமனைகள். ஆந்திர நாட்டு வைத்தியரின் பாரம்பரிய மருந்தின் பலன் குறித்து அரசு தீவிர ஆலோசனை. மருந்தை ஆய்வு செய்யுமாறு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கோரிக்கை. ஆந்திர அரசு தீவிர ஆலோசனை. நாட்டின் கொரோனா தினசரி உயிரிழப்பு எண்ணிக்கை இன்று மீண்டும் அதிகரிப்பு. பலி எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியது. குழந்தைகளுக்கும் பரவத் தொடங்கிய கொரோனா. கர்நாடகாவில் 2 மாதங்களில் 9 வயதிற்குட்பட்ட 40,000 பேருக்கு தொற்று. தமிழகத்தில் முழு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுமா? தொற்றின் தீவிரம் கருதி வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படலாம் என தகவல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஒரே நாளில் 34 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி. நாள்தோறும் 35 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய திட்டம். விரிவான செய்திகள். ஒரே கல்வியாண்டில் 2 பட்டங்கள் பெறுவதை மத்திய அரசு அனுமதிக்காத வரை அவற்றை அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களாக கருத முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற முழு அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு விண்ணப்பித்தவர்களில் ஒரே கல்வியாண்டில் ஒரு பட்டத்தை நேரடியாகவும் மற்றொன்றை தொலைதூர கல்வி மூலமும் முடித்ததாக விண்ணப்பித்த ஒருவருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி பணி வழங்கப்பட்டது. மற்றொருவருக்கு பணி வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாறுபட்ட இந்த தீர்ப்புகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை நீதிபதிகள் திரு வி பாரதிதாசன், திரு எம் தண்டபாணி, பி.டி. ஆஷா ஆகியோர் அடங்கிய முழு அமர்வு விசாரித்தது. அப்போது நேரடியாகவும் தொலைதூர படிப்பு மூலமும் ஒரே ஆண்டில் பட்டம் பெறுவதற்கு தடை விதிக்க எந்த சட்டப்பிரிவும் இல்லை என்றும் அதை காரணம் காட்டி இந்த பட்டங்களை ஏற்க முடியாது என்று கூற முடியாது என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. விண்ணப்பதாரர்களுக்கான கல்வி தகுதியை நிர்ணயிக்க தங்களுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அதை பூர்த்தி செய்யாதவர்கள் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியில்லை எனவும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. பல்கலைக்கழக மானியக்குழு தரப்பில் ஒரே கல்வியாண்டில் இரட்டை பட்டப்படிப்பை அனுமதிப்பது என்று முடிவெடுத்துள்ளதாகவும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் ஒப்புதல் கிடைத்த பிறகு உரிய அறிவிப்பாணைகளை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரு சிறந்த ஆசிரியருக்கு முறையான பயிற்சி அவசியம் என்றும் அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே சிறந்த மாணாக்கர்களை உருவாக்க முடியும் என்றும் அந்த வகையில் தொலைதூர கல்வி மூலம் கல்வி பெறும் ஒருவருக்கு இந்த அனுபவங்கள் இருக்காது என்றும் தெரிவித்தனர். மத்திய அரசு அங்கீகரிக்காத வரை இரட்டை பட்டங்களை அங்கீகரிக்கப்பட்ட பட்டமாக கருத முடியாது என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் இந்த முழு அமர்வின் முடிவை அடிப்படையாக கொண்டு தனி நீதிபதி வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வழக்கை தனி நீதிபதி முன் பட்டியலிட பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3ஆம் ஆண்டு நினைவு நாள் நாளை அனுசரிக்கப்படுகிறது. தூத்துக்குடியின் வரலாற்றில் இந்த நாள் மக்களால் இரத்தத்தால் எழுதப்பட்ட கருப்பு தினம் என தூத்துக்குடி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018ஆம் ஆண்டு பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் 100வது நாளான மே 22ஆம் தேதியன்று நூற்றுக்கணக்கான மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் மீது அப்போதைய எடப்பாடி அரசு காவல்துறையினரை கொண்டு கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த கொடூர சம்பவம் நடைபெற்று நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதனையொட்டி போராட்டம் நடைபெற்ற இடங்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் கல்லறைகளில் அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் ஆலை எதிர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர்கள் மீது கொலை குற்றம் பதிவு செய்ய வேண்டும் எனவும், ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் இருந்து அகற்ற சிறப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் எனவும், பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் எனவும் ஆலை எதிர்ப்பாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போராடி விதையாகி வித்தாகி போன தூத்துக்குடி மண் சார்ந்த தியாகிகள், குறிப்பாக அரசு படுகொலைன்ற இந்த தியாகிகளுடைய நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்பட இருக்கின்றது. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு சார்பாக போராட்ட களங்கள் நடைபெற்ற அத்தனை பகுதிகளிலும் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் கல்லறை தோட்டங்களில் அவர்களுக்கான நினைவஞ்சலி செலுத்தப்படக்கூடிய, புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வினை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஆளும் அரசுக்கு சொல்லக்கூடிய கோரிக்கை என்னவெனில், இந்த ஸ்டெர்லைட் படுகொலைக்கு காரணமான கொலை குற்றவாளிகள் உடனடியாக கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். சட்டமன்ற ரீதியாக அந்த சட்டம் இயற்றி இந்த ஸ்டெர்லைட்டினுடைய அடிக்கல்கள் அகற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய இந்த மக்கள் மீது போடப்பட்டுள்ள அத்தனை பொய் வழக்குகளும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். தியாகியினுடைய நினைவாக நினைவு மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த நேரத்தில் அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா ஊரடங்கால் உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற இருந்த மலர் கண்காட்சி ரத்து செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மலர் கண்காட்சியை கண்டுகளிக்கும் வகையில் இணையதளம் ஒளிபரப்பு தொடங்கியது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை சீசனை முன்னிட்டு மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் இந்த கண்காட்சியை சுமார் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பது வழக்கம். ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டு மலர் கண்காட்சி ரத்து செய்யப்பட்ட நிலையில் கொரோனா 2வது அலைப்பரவல் காரணமாக இந்த ஆண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்ட 384 வகையான 5 லட்சம் மலர்கள் பூங்காவில் பூத்து குலுங்குகின்றன. அத்துடன் 2500 மலர் தொட்டிகளை கொண்டு பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு விழிப்புணர்வு வாசகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மலர் கண்காட்சியை நேரில் பார்த்து ரசிக்க இயலாததால் இணையதள வழியாக கண்டு ரசிக்க பூங்கா நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள கமலா நேரு மருத்துவமனை, மரியநாதபுரம் நகர ஆரம்ப சுகாதார நிலையம், பழனி ஆரம்ப சுகாதார நிலையம், சவேரியார் பாளையத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தினசரி 20 முதல் 30 நபர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படுவதாகவும், இதனால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவேக்சின் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கோவேக்சின் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியல. ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து திரும்பி போயிட்டு இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. டைமிங் முடிஞ்சும் போட முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ கோவேக்சின் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது தமிழக அரசு முதல்வர் பார்வைக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இங்கே நிறையா குளறுபடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் நிறையா போயிருக்கேன். நான் நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். கோவேக்சின் போட்டவங்களுக்கே கோவேக்சின் திருப்பி கிடைக்க மாட்டேங்குது. இருக்குங்கிறாங்களா இல்லைங்கிறாங்களா, வச்சுக்கிட்டே இல்லைங்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 4 நாள் அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வரும் 24ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். மேலும் சில அமைச்சர்கள் மற்றும் அந்நாட்டின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து அமெரிக்கா இந்தியா இடையேயான பொருளாதார மற்றும் கொரோனா நோய் தொற்று தொடர்பாக உடன்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மியான்மரில் இருந்து இந்தியாவுக்குள் தஞ்சம் கேட்டு 6000 அகதிகள் காத்திருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. மியான்மரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ராணுவம் கடந்த பிப்ரவரி மாதம் ஆட்சியில் இருந்து அகற்றியது. அது முதல் அந்நாட்டில் இருந்து அகதிகளாக வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 1700க்கும் மேற்பட்டோர் அகதிகளாக மியான்மரில் இருந்து தாய்லாந்துக்கு சென்றுள்ளனர். அதில் பலர் மீண்டும் மியான்மருக்கு திரும்பியுள்ளனர். இதேபோல மியான்மரில் இருந்து இந்தியாவில் தஞ்சமடைய அனுமதி கோரி 6000 அகதிகள் காத்துக் கொண்டுள்ளதாக ஐநா அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் 1600 கிலோமீட்டர் தொலைவுக்கு தடுப்பு வேலி இல்லாத எல்லையையும் வங்கக்கடல் பகுதி எல்லையையும் கொண்டுள்ள மியான்மரில் நடைபெறும் கலவரத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருந்தது. ராணுவத்தால் சிறை வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அமைதியாக பிரச்சினைக்கு தீர்வு கண்டு ஜனநாயக பாதைக்கு மியான்மர் திரும்ப வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் புதிய அரசை அமைக்க அரசியல் கட்சிகளுக்கு அதிபர் வித்யாதேவி அழைப்பு விடுத்துள்ளார். நேபாளத்தில் ஆளும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள் பிரதமர் ஷர்மா ஒலி மற்றும் முன்னாள் பிரதமர் புஷ்பகமல் தாஹா ஆகியோர்களிடையே மோதல் வெடித்தது. இதனைத் தொடர்ந்து அரசியல் குழப்பம் அதிகரித்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் பிரதமர் ஷர்மா ஒலி அரசு தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் பதவியை ராஜினாமா செய்தார். புதிய ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சியான நேபாள காங்கிரஸ் முயற்சி செய்த நிலையில் அந்த கட்சியால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை. இதையடுத்து 275 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ற முறையில் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிபர் பண்டாரி அழைப்பு விடுத்தார். அதை ஏற்று பிரதமராக ஷர்மா ஒலி கடந்த 14ஆம் தேதி பதவியேற்றார். 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என அதிபர் உத்தரவிட்டார். பெரும்பான்மையை நிரூபிக்க 136 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இந்த சூழலில் இன்று மாலை 5 மணி வரை பெரும்பான்மையை நிரூபிக்க அதிபர் காலக்கெடு விதித்தார். ஆனால் மீண்டும் ஒரு வாக்கெடுப்பை நடத்த பிரதமர் விரும்பவில்லை என அதிபர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேபாளத்தில் புதிய அரசை அமைக்க அரசியல் கட்சிகளுக்கு அதிபர் வித்யாதேவி அழைப்பு விடுத்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தை கருத்தில் கொண்டு சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் விலங்குகளின் நலன் காக்க உயர்நீதிமன்றம் குழு ஒன்றை அமைத்துள்ளது. சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் உள்ள விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்க வலியுறுத்தி திரு சிவா என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திருமதி அனிதா சுமந்த், திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கொரோனா பெருந்தொற்றில் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். இதில் ஆதரவின்றி விடப்பட்ட விலங்குகள் விதிவிலக்கல்ல என தெரிவித்த நீதிபதிகள் குறிப்பாக சாலைகளில் திரியும் விலங்குகளின் துன்பங்களையும் சுட்டிக்காட்டினர். அவற்றின் துன்பங்கள் மற்ற விஷயங்களைப் போல் கவனிக்கப்படுவதில்லை என தெரிவித்தனர். இந்த தருணத்தில் விலங்குகளின் துயரங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் கவனிக்கப்பட வேண்டும் என்றும் ஆதரவற்ற விலங்குகளை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல உள்ளங்களும் அமைப்புகளும் விலங்குகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும் நிலையில் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அரசு மற்றும் விலங்குகள் நல அமைப்புகள் இணைந்து பணியாற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுவே சாலைகளில் உள்ள விலங்குகளின் குறிப்பாக நாய்களின் துயரத்தை போக்க இன்றைய தேவையாக உள்ளது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதனை கருத்தில் கொண்டு கால்நடை மருத்துவ சேவை கூடுதல் இயக்குநர் டாக்டர் அருணாச்சலம் உள்ளிட்டோர் அடங்கிய குழு ஒன்றை அமைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த குழு எடுக்கும் முடிவுகள் பற்றி வாரந்தோறும் தெரிவிக்கப்படும் என்றும் இந்த குழு சுதந்திரமாக முடிவெடுக்கும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். கொரோனா தொற்று தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் தலைமை நீதிபதி சிறப்பு அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி
213 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றியது. நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட செல்வி மம்தா பானர்ஜி முதலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சிறிது நேரத்திலேயே 1956 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் செல்வி மம்தா பானர்ஜி சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மேற்கு வங்க முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றார். முதலமைச்சராக தொடர 6 மாதத்திற்குள் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற வேண்டும். பவானிபூர் தொகுதி எம்எல்ஏவான திரு சோபன்தேவ் சாட்டர்ஜி தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு சோபன்தேவ் சாட்டர்ஜி, பவானிபூர் தொகுதியில் செல்வி மம்தா பானர்ஜி ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் மீண்டும் இங்கிருந்து போட்டியிட விரும்புவதால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் இந்த தடைக்காலத்தில் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பழுது பார்க்க அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 40-45 நாட்கள் இருந்த தடைக்காலம் தற்போது 60 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை அரசு மானியமாக இந்த தடைக்காலத்தில் ரூபாய் 5000 வழங்கப்பட்டது. இப்போது 60 நாட்களாக உயர்த்தப்பட்ட பிறகும் அந்த நிவாரண உதவி 5000ஆகவே இருந்து வருகிறது. அதை 5000த்திலிருந்து 10,000ஆக உயர்த்தும்படி தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறோம். மேலும் இந்த காலத்தில் படகுகளை சரி செய்வதற்கும் பழுது பார்ப்பதற்கும் உரிய காலமாகும். மீனவர்களை பொறுத்தவரையில் கலைந்த ஊரடங்கு காலமும் தொடர்ந்து 2வது அலை பரவப்பட்டுள்ள நிலையிலும் கடல் சீற்றத்தின் காலங்களிலும் வருமானம் மிகவும் குறைவாக இருந்த காரணங்களால் இன்றைக்கு பழுதுபார்ப்பிற்கு நிவாரண உதவிகள் அரசு செய்ய வேண்டும் என்று மீனவ மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த தடைக்காலத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவி பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல்காந்தி மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தியின் 30ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி டெல்லியில் உள்ள திரு ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல்காந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அனுசரிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவகத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திருச்சி ரயில் நிலையம் எதிரே உள்ள திரு ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறை ராஜீவ்காந்தி விளையாட்டரங்கில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் 50,000 பேருக்கு முகக்கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கினார். கொரோனா நோயாளிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் கருப்பு பூஞ்சை நோய் இலவச மருத்துவ திட்டத்தில் இணைக்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். ஆந்திர சட்டப்பேரவையில் ஒருநாள் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. 2.28 கோடி மதிப்பிலான பட்ஜெட்டை நிதியமைச்சர் புக்கன ராஜேந்திரநாத் ரெட்டி தாக்கல் செய்தார். பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி, உயிரின் மதிப்பை நன்கு அறிந்து வைத்திருந்ததால் தான் இலவச மருத்துவ திட்டத்தில் 2400 நோய்களை இணைத்துள்ளதாக தெரிவித்தார். ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர்கள் வரை இலவச திட்டத்தில் பயன்பெறலாம் என தெரிவித்த அவர், கொரோனா நோயாளிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் கருப்பு பூஞ்சை நோய் இலவச மருத்துவ திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார். கொரோனா முதல் அலை பரவிய போது ஆந்திராவில் 261 மருத்துவமனைகள் மட்டுமே கொரோனா மருத்துவமனைகளாக செயல்பட்டதாகவும் தற்போது 649 மருத்துவமனைகள் கோவிட் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தவிர பொது இடங்களுக்கு கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறி செயல்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளை மட்டும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பட்டி, சந்தை ரோடு, வடக்கு ரத வீதி, தாடிக்கொம்பு ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பெயிண்ட் கடை, டைல்ஸ் கடை, மொபைல் கடை உள்ளிட்ட 15 கடைகளுக்கு மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட பாலக்கரை, பெரியார் நகர், கடைவீதி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரமான 10 மணிக்கு மேல் இனிப்பகம், பழக்கடை உள்ளிட்ட கடைகள் திறக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்த நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விதிகளை மீறி விற்பனையில் ஈடுபட்ட 5 கடைகளுக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.